டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். சென்ற நிகழ்ச்சியில் நாம் குரல் வளம் பெற என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் குரல் வளம் பெற என்ன பழங்களை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். சென்ற நிகழ்ச்சியில் நாம் குரல் வளம் பெற என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் குரல் வளம் பெற என்ன பழங்களை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குரல் வளம் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? பேசக்கூடிய பேச்சு, நாம் பேசும்போது வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தன்னம்பிக்கையான குரல் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்முடைய வீட்டில் மட்டுமல்ல, சமூகத்திலும் நமக்கு மிகப்பெரிய மரியாதையை பெற்றுக் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மனதில் இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஊன்றுகோலாக இன்றைக்கு குரல் வளம் நமக்கு தேவை. உணவு, காற்று, நீர், உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி, அபியாசம் மற்றும் தூக்கம்ங்கிற இந்த 8 காரணிகள் உடலை பலப்படுத்தக்கூடிய காரணிகளாக இருப்பதும்போது, குறிப்பாக உணவே மருந்துங்கிற மாதிரி உணவுடன் கூடிய வாழ்வியல் முறை மாற்றத்தை நாம் பின்பற்றும் போது ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் நம்மால் வாழ முடியும். அந்த வகையில் குரல் பலம் பெற நாம் சாப்பிட வேண்டிய பழங்களில் முதன்மையான பழம் எது தெரியுமா? மாதுளை பழம். கிரேக்க ரோமானிய நூல்களை நாம் படிக்கும்போது அந்த காலத்தில் அவர்களுடைய ஒரு சட்டசபை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அரங்குகள்லாம் பார்த்தோம்னா 500 பேர் 700 பேர் இருக்கக்கூடிய அரங்குகளாக இருக்குமா. அந்த இடத்துல யார் அவர்களுடைய குரலை, அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க அரங்கத்துடைய மத்திய பகுதிக்கு வந்து அந்த இடத்துல இருந்து அனைவருக்கும் கேட்பது போல் உறக்க பேச வேண்டும். அப்போ யோசிச்சு பாருங்க, 700 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அரங்குக்குள்ள ஒருத்தர் உறக்க பேசணும்னா அவங்களுடைய குரல் எவ்வளவு பலமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த பலம் எவ்வாறு கிடைக்குமா? அவங்க எழுதுறாங்க, அந்த சட்டசபை கூட்டத்திற்கு முன்பு ஒவ்வொருவரும் குறைந்தது 200 மில்லி அளவுக்கு பிழிந்து எடுத்த மாதுளை சாறை குடித்து விட்டு தான் அந்த அரங்கில் பேசுவாங்க. அந்த அளவுக்கு குரல் வளம் அதிகரிக்க மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்தாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை சாறு அப்படிங்கிற குறிப்பு பல 100 வருடங்கள் 1000 வருடங்களுக்கு முன்பே குறிப்புகளில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு மாதுளைச்சாறு அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கான மிக முக்கியமான ஒரு அங்கமாக, குரல் ஆரோக்கியத்திற்கான ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். மாதுளைச்சாறை போலவே இதிகாச புராணங்களில் நம்ம பார்க்கும்போது திராட்சை சாறுக்கும் அதே முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். மாதுளை எவ்வாறு கணையத்திற்கும் அதே போல கண்களுக்கும் உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியமான ஒரு உணவாக இருக்கிறதோ, பழமாக இருக்கிறதோ, அதே போல திராட்சையும் நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வாழை, முக்கணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய வாழை, இன்றைக்கு சில வகையான நோயால் நாம் பாதிக்கப்படும் போது வாழையை முற்றிலும் தவிர்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் வாழையை பொறுத்தவரையிலும் நாட்டு வாழைப்பழமாக, விதை இருக்கக்கூடிய வாழைப்பழமாக நாம் சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியம் சீரான முறையில் குணமாவதும் நலமாவதும் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில் வாழை அப்படிங்கிறது ஒரு பெரிய அருமருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மாதுளை பழம், திராட்சை, வாழைப்பழம் வருடம் முழுவதும் நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்களாக இன்றைக்கு இருக்கிறதுனால குரல் பலமாக இருக்க வேண்டும் நினைப்பவர்களுடைய உணவில் நிச்சயமாக இந்த 3 பழத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நாம் கொய்யாக்காயை சொல்லலாம். கொய்யாவில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த மூலக்கூறுகளாக, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பழமாக இருப்பது மட்டுமல்ல, குரல் தேவையான, குறிப்பாக தொண்டை, உணவு குழல், வயிற்றில் இருக்கக்கூடிய பித்த மிகுதியை குறைக்கக்கூடிய அருமருந்தாக இன்றைக்கு கொய்யா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கொய்யாவை நாம் உணவாக சாப்பிடும்போது உடலுக்கு என்னென்னலாம் நல்ல பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறதை பற்றி இன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் நாம் பேச முடியும். ஆனால் கொய்யாவை உணவாக சாப்பிடும்போது, தினசரி உணவில் ஒரு பகுதியாக அதை நாம் எடுத்துக்கொள்ளும் போது
நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, குரல் வளம் மேம்படுவது மட்டுமல்ல, நிறைய நல்ல விஷயங்கள் உடல்ல ஏற்படுவதை பார்க்க முடியும். கமலாப்பழம், ஆரஞ்சு பழ வகைகளில் புளிப்பு கலந்த இனிப்பு, அதீத இனிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த கமலாப்பழம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கமலா ஆரஞ்சு பழம்னு சொல்லுவோம். சாராக சாப்பிடுவதாக இருந்தாலும் கூட சுலபமாக கைகளை கொண்டே தோலை உரித்து சாப்பிடக்கூடிய ஒரு பழங்களில் கமலாப்பழம் ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கமலாப்பழத்தை நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் அனைத்தும் குறைந்து போவது போலவே, புத்துணர்ச்சி அடைவது போலவே, தொண்டைக்கு அவ்வளவு பெரிய புத்துணர்ச்சி கிடைப்பதை நம்ம பார்க்க முடியும். ஹிட்லரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிகச்சிறந்த பேச்சாளர், மணிக்கணக்கில் பேசக்கூடிய, அனைவரையும் கவருகின்ற வகையில் பேசக்கூடிய மிகப்பெரிய பேச்சாளர்களில் ஹிட்லர் ஒருவர். அவர் ஒவ்வொரு முறை உரை நிகழ்த்தும் போதும் 2 மணி நேரம் 4 மணி நேரம் உறக்க உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கும் போதும், ஒவ்வொரு உரையிலும் 15 நிமிடம் இடைவெளி எடுக்கும்போது அவர் அருந்துகின்ற பழச்சாறுகளில் ஒன்றாக ஆரஞ்சு பழச்சாறு இருக்கிறது அப்படிங்கிற குறிப்புகளை நம்ம பார்க்குறோம். அப்போ வேகமாக நம்ம பேசணும். நம்ம ஒரு பேச்சாளராக இருக்கோம், ஒரு மேடைக்கு போகிறோம், 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேச வேண்டிய தேவை இருக்குன்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா? அந்த மாதிரி பேசும்போது இந்த கமலா பழச்சாறு அல்லது ஆரஞ்சு பழச்சாறு அல்லது ஸ்வீட் லைம்னு சொல்லக்கூடிய சாத்துக்குடி பழச்சாறு நம்ம சாப்பிடும்போது வாய், தொண்டை, குரல் வலை இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மைகள்லாம் குறைந்து ஒரு பெரிய ஆரோக்கியத்தை உடல் அடைந்து விடுவதை நம்ம பார்க்கிறோம். அத்திப்பழம், இன்றைக்கு அத்திப்பழத்துடைய மருத்துவ குணங்களை பார்க்கும்போது கண்களுடைய ஆரோக்கியத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு நம்முடைய தொண்டை ஆரோக்கியம் வரை அத்திப்பழம் மிகச்சிறந்த ஒரு பழமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தினசரி ஒரு 2 அத்திப்பழத்தை குழந்தைகளுக்கும் பெரியவர்களும், ஏன் இன்றைக்கு பேச்சு துறையில் இருப்பவர்கள் கூட, பாடல் துறையில் இருப்பவர்கள் கூட, இசைத்துறையில் இருப்பவர்கள் கூட அத்திப்பழத்தை தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரே ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே போதும். அவ்வளவு பெரிய மாற்றத்தை குரல் சந்திக்கிறத நம்ம பார்க்க முடியும். அத்திப்பழம் மிகச்சிறந்த ஒரு உணவாக நம்ம பார்க்கலாம். பேரீச்சை பழம், மாதுளை போலவே திராட்சை போலவே தொன்று தொட்டு நம்முடைய கலாச்சாரத்தில் இருந்து வரக்கூடிய மற்றும் ஒரு பழம் பேரீச்சை பழம். பேரீச்சையை நாம் தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் தொண்டையில் இருக்கக்கூடிய வறட்சியை நீக்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த வறட்சி ஏற்படுவது போலவே தொண்டை வறட்சியை பற்றி சொல்லுவாங்க. தொண்டையில் ஏதோ குத்துற மாதிரி இருக்குது, அப்பப்போ தண்ணி குடித்தாதான் பேச முடியுது, இல்லைனா உள்நாக்கு போய் ஒட்டிக்கிற மாதிரி இருக்குது, என்னால் பேசவே முடியல, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படிம்பாங்க. ஜாகரன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். கண்கள், உதடு, வாய், பிறப்புறுப்புகள், ஆசனவாய், வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஈரமாக இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே வறண்டு போய் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு தான் ஜாகரன் சிண்ட்ரோம்னு பேர். வயதான காலத்தில் ஏற்படுகின்ற மோசமான நோய்களில் ஒன்று தான் இந்த ஜாகரன் சிண்ட்ரோம். இந்த ஜாகரன் சிண்ட்ரோமை, அந்த அறிகுறிகளை, தேவையற்ற வறட்சியை குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு எதுனா பேரீச்சை தான். பொதுவாக ஜாகரன் சிண்ட்ரோமோடு அவதிப்படுபவர்கள் என்னிடத்தில் வரும்போது சிகிச்சைக்கு நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை என்னென்னா, 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு பேரீச்சம்பழத்தை வாயில் போட்டு அதை அப்படியே கடித்து மென்று சாப்பிடாம லேசாக கடித்து அந்த சாறை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டைக்குள்ளே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். பகல் முழுவதும் பக்கத்தில் வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் இல்லை ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, தாகமே குறையாது. ஆனால் இந்த பேரிச்சம்பழத்தை வாயில் போட்டு லேசாக மென்று 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 அவங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு தான் பேரீச்சை இன்றைக்கு குரல் வளத்திற்கு மிகச்சிறந்த ஒரு உணவு மற்றும் குரல் வறட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரல் வலை வறட்சி நோய்க்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்துங்கிறதுக்கு ஒரு சான்றுன்னு சொல்லலாம். சீத்தாப்பழம், சீத்தாப்பழத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு வெண்ணெய் போலவே இருக்கக்கூடிய பழம், உள்ளே இருக்கக்கூடிய பல்ப்பு. 1 ஸ்பூன் சீத்தாப்பழத்தை எடுத்து வாயில் வச்சு நம்ம நல்லா அதை சூ பண்ணி சாப்பிடும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வெண்ணெய் போன்று இருக்கக்கூடிய அந்த தன்மை மாற்றம் அடைவதையும், அந்த தன்மை குரலுக்குள் செல்லும்போது, தொண்டைக்குள் செல்லும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய புண்கள், அமிலத்தால் ஏற்பட்ட மாற்றங்கள், காயங்களால் ஏற்பட்ட மாற்றங்கள், நிறைய கத்துவதாலோ அல்லது குரல் வலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளோ படிப்படியாக மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும். நெல்லிக்காய், கடைசியாக சொன்னாலும் கூட
இன்றைக்கு நெல்லிக்காய்க்கு இணையாக தொண்டையில் இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்றக்கூடிய அருமருந்துகள் ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னா கேள்விக்குறிதான். இன்றைக்கு முறையாக நெல்லிக்காயை சாறு எடுத்து அந்த நெல்லிக்காயோடு சிறிதளவு மஞ்சளும் சிறிதளவு மிளகும் சேர்த்து கலந்து அந்த நெல்லிக்காய் சாறை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும். நெல்லிக்காய் சாறை தொடர்ந்து நாம் சாப்பிடும்போது அல்லது நெல்லிக்காயை உணவில் சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே தொண்டை நோய்கள் வராமல் இருக்கிறத பார்க்கலாம். நெல்லிக்காயில் செய்கின்ற உலகத்துக்கே மிக பிரசித்தமான ஒரு மருந்து தான் செவனப்பிராஷம்னு சொல்வோம். தொண்டை நோய்கள், நுரையீரல் நோய்கள், சைனஸ் நோய்கள், உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சார்ந்த நோய்கள், ஏன் தொண்டையில் ஏற்படுகின்ற, நாவில் ஏற்படுகின்ற, நாவுடைய உமிழ்நீர் சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய செலைவரி கிளாண்ட்ஸ் வரையிலும் ஏற்படுகின்ற நோய்களை மாற்றக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த நெல்லிக்காய்க்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மாதுளை, திராட்சை, வாழை, கொய்யா, கமலாப்பழம், சாத்துக்குடி, அத்திப்பழம், பேரீச்சை, சீத்தாப்பழம் மற்றும் நெல்லிக்காய் 10 பழங்கள். இந்த பழங்களை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நமக்கு சுலபமாக கிடைக்கிறது, தெரிஞ்சோ தெரியாமலோ அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய உணவில் இருக்கிறது தான். ஆனால் இதை முறையாக புரிந்து பழமாக நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய குரல் வளம் மேம்படுவதோடு அடிக்கடி தொண்டைக்கட்டு சார்ந்த சிரமங்கள், குறிப்பாக ஆசிரியர்கள், குறிப்பாக ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 5 மணி நேரம் உறக்க கத்தி பாடம் எடுக்க வேண்டிய சூழலில் இருப்பவர்கள் அனைவருக்கும் அடிக்கடி தொண்டை கட்டு சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கியம் ஏற்பட இந்த உணவுகளை நாம் தொடர்ந்து சாப்பிட்டாலே போதுமானது. மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 5ஆம் வாரம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும், 28ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 29ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 31ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 999 4244 111 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம். For more details, log into www.srivarma.online. Call 99942166. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். அறுவை சிகிச்சை இல்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம்.